இங்கு யோக ராகு யோக கேதுன்னு தனிச்சிறப்பு. எதனால யோக ராகு யோக கேதுன்னு வந்தது அப்படின்னாக்க, இந்த ஆதிசேஷன் சொல்லக்கூடியதான வாசுகிங்கிற நாக தெய்வத்திற்கு ஹத்தி தோஷம் ஏற்பட்டு போகுது. முதல்ல கூறியது போல ஜாதக ரீதியா சனி குருவை பார்க்கக்கூடாது, குரு சனியை பார்க்கக்கூடாது, சனி குருவும் ஒரே ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. அதற்கு ஹத்தி தோஷம்னு பேர். அதுக்கு அந்த ஆதிசேஷனுக்கே ஹத்தி தோஷம் இருந்து அது சுவாமி ஆராதனை பண்ணி அந்த ஹத்தி தோஷத்தை போக்கினதுனால இங்கு வால் பகுதி ராகுவாகவும், இங்கே பார்த்தீங்கன்னா வால் பகுதி இருக்கும், ராகுவுக்கு வால் பகுதி இருக்கும், அது ராகுவாகவும் தலைப்பகுதி கேதுவாகவும் இங்கே சுவாமி ஆராதனை பண்ணதுனால தனிச்சிறப்பு. ராகு கேதுவுக்கு தனி சன்னதி. குபேரனுக்கு காலசர்ப்ப தோஷம் ஏற்பட்டு போய் இந்த ராகு கேது வழிபாடு பண்ணதுனால அந்த காலசர்ப்ப தோஷம் போக்குனதுனால சங்கநிதி பத்துமநிதியோடு குபேரன் தனி சன்னதி உண்டு. இங்கே இந்த அங்கே ஒரு சன்னதி இருக்கும். செல்வத்திற்கு அதிபதியான குபேரன், குபேர யோகத்தை அனுகிரகம் செய்யக்கூடியதான அற்புதமான ஸ்தலம் இது. ஜாதக ரீதியாக 12 கட்டங்களில் எந்த கட்டங்களில் ராகு கேது இருந்தாலும் அது யோக நிலையாக மாற்றக்கூடிய சக்தி உண்டு இந்த ராகு கேதுக்குன்னு சொல்லுவார்கள். இப்போ நமக்கு நன்மை ஏற்படணும் அப்படின்னா தக்க தருணத்தில் நன்மை ஏற்படணும். இந்த சமயத்தில் நமக்கு நன்மை கிடைக்கணும். நம்ம நன்மை ஏற்படுறது வேண்டாம், அப்போ நன்மை கிடைக்கப்படாது. எப்போ கஷ்டம் இருக்கோ அப்போ நன்மை ஏற்படணும். அப்படி காலத்துக்கு தகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த யோக ராகு யோக கேது. அஸ்வினி மகம் மூலம் கேதுனுடைய சாரம், திருவாதிரை சுவாதி சதயம் ராகுனுடைய சார நட்சத்திரங்கள். இதெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்கள். அப்புறம் ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் இங்கே ராகு திசை ராகு புத்தி, கேது திசை கேது புத்தி இவைகள் நடக்கக்கூடிய காலங்கள்லாம் இங்கே ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமையில 4:30 மணி to 6, வெள்ளிக்கிழமையில காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இப்படியாக இந்த ராகு கால சமயங்களில் இங்கே வழிபாடு பண்ணுறது தனிச்சிறப்பு. அது யோக ராகு யோக கேது. வேற எங்கும் இந்த யோக ராகு யோக கேது கிடையாது. காளகஸ்தியோடு வீசம் கூட இந்த ஸ்தலத்திற்குன்னு சொல்வார்கள். காளகஸ்தி ஸ்தலம் இருக்கு, கீழப்பெரும்பள்ளம் கேது ஸ்தலம் இருக்கு, திருப்பாம்புரம் ராகு கேது ஸ்தலம் இருக்கு, திருநாகேஸ்வரம் ராகு கேது ஸ்தலம் இருக்கு. இதெல்லாம் ஒரு தெய்வம் தான் இருக்கும். ராகுவும் கேதுவும் இணைஞ்சு இருக்கக்கூடிய ஸ்தலம் இது. அது ஒரு தனி சிறப்பு, தனி சன்னதியாகவும் இணைந்து இருக்கக்கூடியதான ஸ்தலம். இந்த ஆலயம் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு முதற் குலோத்துங்க சோழ காலத்துல கட்டப்பட்டதுன்னு நமது கல்வெட்டு பகர்கின்றது. ஒரு புராதனமான க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு தனி சிறப்பு இந்த